அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். உண்மையிலேயே சீமானுடைய வழிதான் தமிழ்நாட்டுக்கு சரி அப்படின்னு இயக்குனர் ப. ரஞ்சித் பேசியிருக்கிறது ஒரு பெரிய பேசும் பொருளாக மாறி இருக்கு. இது குறித்த விவரங்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் சீமானுடைய கொள்கைகள் செட் ஆகாது அப்படின்னு சொல்லக்கூடியவங்க ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. இதுல ரொம்ப முக்கியமான ஒரு நபர் தான் ப. ரஞ்சித். ஆரம்ப காலத்துல இருந்தே சாதி அரசியலை சீமான் பண்றாரு அப்படின்னும் அதுவும் மறைமுகமாக பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு அப்படின்ற ஒரு பெரிய விமர்சனத்தை சீமான் மேல ரொம்ப காலங்களாக வச்சுட்டு வந்துட்டு இருக்காரு. குறிப்பாக சீமான் பாத்தீங்கன்னா திமுக கட்சியோட திருமாவளவன் கூட்டணி வச்ச ஒரு காரணத்தினால திருமாவளவனை சற்று விமர்சிச்சிருப்பாரு. இந்த ஒரு காரணத்தினால ரொம்பவே கடுப்பான ப. ரஞ்சித் எல்லா இடங்கள்லையுமே சீமான்லாம் ஒரு அரசியல்வாதியே கிடையாது, நாகரிகம் இல்லாத அரசியல்வாதி அப்படின்னு எல்லா இடங்கள்லையுமே விமர்சனம் மட்டுமே பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு. இறுதியாக ஆம்ஸ்ட்ராங்குடைய மரணத்திற்கு பிறகு சீமான் அவர்கள் பேசிய பல விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இயக்குனர் ப. ரஞ்சித்தை ஈர்த்ததோடு சீமானை நான் வேற மாதிரி ஒரு கணக்கு போட்டு வச்சிருந்தேன், ஆனால் சீமான் பேசக்கூடிய பல விஷயங்கள் ரொம்ப நேர்பட இருக்க ஒரு காரணத்தினால தான் எல்லோராலையும் ஏற்க முடியல அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு என்னையும் சேர்த்து தான் நான் சொல்றேன் அப்படின்னு ப. ரஞ்சித் பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே சீமானுக்கு நன்றியும் தெரிவிச்சிருந்தாரு. அதற்கு பிறகு இனிமேல் நான் சீமானுடைய அரசியலை புரிஞ்சுக்க ட்ரை பண்றேன் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு. இப்படி போயிட்டு இருக்க திருமாவளவனுடைய இடத்த ப. ரஞ்சித் பிடிக்கணும்னு நினைக்கிறாரோ அப்படின்ற ஒரு பெரிய கேள்விகள் இருந்த வண்ணத்தில் பகுஜன் சமாஜ் கட்சியுடைய அடுத்த மாநில பொறுப்பாளராக ப. ரஞ்சித் மாறுவாரு அப்படின்னு எதிர்பார்த்த வேலையில தான் வேறு ஒருவர் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பதவிக்கு வந்திருந்தாரு. இதனால ரொம்பவே கடுப்பான ப. ரஞ்சித் இனிமே அரசியல் நமக்கு வேணாம் அப்படின்ற மாதிரி தான் இருந்துட்டு இருக்காரு. இப்படி அரசியலே வெறுத்து இருக்கக்கூடிய ப. ரஞ்சித் ஒரு மேடையில் தமிழ்நாட்டுக்கெல்லாம் அரசியல் பண்ணணும் அப்படின்னா சீமானுடைய வழிதான் சரி அப்படின்னும், ஏன்னா எல்லா கட்சிகளிடமிருந்து நமக்கு ஒரு பெரிய மாற்றம் தேவைப்படுது, எந்த ஒரு கட்சியும் நம்பி பிரயோஜனம் இல்லை அப்படின்ற விஷயத்த ரொம்ப வெளிப்படையாகவே பேசியிருக்காரு. இதற்கு முதல் முக்கிய காரணமே யாரு அப்படின்னா நடிகர் விஜய் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஏன்னா நடிகர் விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்த பிறகு அரசியல் இருக்கக்கூடிய பலருமே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அதிருப்தியில் இருந்துட்டு இருக்காங்க. குறிப்பாக இந்த நடிகர்கள் மேல ரொம்பவே கடுப்புல இருந்துட்டு இருக்காங்க. இதுல ஒரு நபராக ப. ரஞ்சித் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு தான் அவர் பேசியிருந்த விஷயங்கள் இருந்து தெரிய வருது. எது எப்படியாக இருந்தாலும் ப. ரஞ்சித் சீமானுக்கு ஆதரவாக பேசுவார் அப்படின்னு யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இந்த தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத உங்க கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.